அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதத் வல் மஅதூத் என்கிற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த பாடம் 6 20 முதல் 90 வரை உள்ள எண்கள் 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 இந்த எண்களை அரபியில் எவ்வாறு எழுத வேண்டும் என்கிற விளக்கத்தை கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். இன்றைய பாடம் அத்தர்சு ஸாபிஅ் 7வது பாடம். இந்த பாடத்தில் 21 29 வரை, ஏன்னா நம்ம 30, 40க்கெல்லாம் என்ன செஞ்சுட்டோம், தனியாக பார்த்துட்டோம். அது தனிப்பட்ட அதுக்குன்னு சட்டம் இருக்கிறது, அதற்கென்ற வடிவங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். ஸோ அதனால தான் 21 29 வரை இருக்கின்ற எண்களை அரபு மொழியில் எவ்வாறு நாம் எழுத வேண்டும், படிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்கிற அந்த விளக்கத்தை தான் இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரியவிருக்கிறோம். பொதுவாக நாம் சொல்லியிருப்பதை போன்று எழுத்துக்களை எண்களாக எழுதுகின்ற போது அதற்கு ஆண்பால் வடிவம், பெண்பால் வடிவம் என்று 2 வடிவங்கள் இருக்கிறது. அதில் 1 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு எப்படி ஆண்பால் பெண்பால் வடிவங்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போன்று 11 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் எப்படி ஆண்பால் பெண்பால் வடிவங்கள் வரும் என்பதை பற்றியும் பார்த்தோம். ஆனால் 20 முதல் 90 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்களில் பொறுத்த வரைக்கும் ஆண்பால் பெண்பால் என்று தனிப்பட்ட வடிவங்கள் கிடையாது. அதற்கு ஏராபுக்கு தக்கவாறு மட்டும் அதனுடைய வடிவங்கள் மாறும். இஷ்ரூன் என்றோ அல்லது இஷ்ரீன் என்றோ, ரஃபோடைய காலத்தில் இஷ்ரூன் வாவ் நூனை கொண்டும், நசபு ஜருடைய காலத்தில் யானூனை கொண்டும் என்ன செய்யும் வரும் என்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம். இந்த 21 முதல் 29 வரை இருக்கக்கூடிய இந்த சட்டம் இந்த எண்களை எவ்வாறு நாம் அரபியில் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுலேயும் ஆண்பால் பெண்பால் வடிவங்கள் என்ன செய்யும் இருக்கும். உதாரணத்திற்கு 21 என்ற எண்ணை அரபியில் ஆண்பால் வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்னா, அந்த 1 29 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்கள் இருக்கா இல்லையா, அதில் 2 வடிவம் பார்த்தோம். ஆண்பால் என்றால் வாஹிதுன், பெண்பால் என்றால் வாஹிதத்துன். 2க்கு ஆண்பால் என்றால் இஸ்னானி அல்லது இஸ்னைனி, பெண்பாலுக்கு இஸ்னத்தானி அல்லது இஸ்னத்தைனி. 3க்கு சலாசுன் என்பது ஆண்பால், சலாசத்துன் என்பது பெண்பால். இப்போ என்ன செய்யணும், 21 என்பதை ஆண்பாலில் எழுத வேண்டும் என்றால் அந்த 1 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆண்பால் வடிவம் இருக்கா இல்லையா, அதை நாம் எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு 1 என்பதை வாஹிதுன் என்று எடுத்துக்கொள்வோம். இதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, வ என்று என்ன செய்யணும், அந்த அத்துஃபுடைய எழுத்தை கொண்டு வர வேண்டும், இணைக்கின்ற எழுத்தை கொண்டு வர வேண்டும். அந்த வாவுக்கு அடுத்து 20 என்ற எண்ணை கொண்டு வர வேண்டும். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும், ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா 21 முதல்ல 10 வந்துடும், அதுக்கடுத்து 1 வரும். நம்ம ஏற்கனவே ஆரம்ப பாடகட்டத்தில் சொல்லிட்டோம் உங்களுக்கு, 10க்கு மேற்பட்ட எண்களை எழுதுகின்ற போது 10 என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பின்னாடி தான் வரும், 1 என்பது தான் முன்னாடி வரும். இதுதான் அரபனுடைய எழுத்து முறை என்பதை உங்களுக்கு நாம் ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம அஹத அஷர அந்த 11 19 இருக்கிறதையும் நம்ம அப்படி தான் பார்த்தோம். முதல்ல என்ன செய்யும், 1 2 வரும், அதுக்கடுத்து 10 என்பது வரும். அதே போன்று தான் இங்கே முதல்ல 1 2 3 என்பது வரும், அதுக்கடுத்து அத்துஃபுடைய எழுத்தாகிய வாவை என்ன செய்யணும், கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இஷ்ரூன என்பதை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ 21 என்பதை அரபியில் சொல்வதா இருந்தால் வாஹிதும் வ இஷ்ரூன், இஷ்ரூன, வாஹிதும் வ இஷ்ரூன. இதே இது பெண்பாலாக சொல்வதா இருந்தால் இஹ்தா, இஹ்தா வ இஷ்ரூன், இஹ்தா
வ இஷ்ரூன். வாஹிதத்துன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? இஹ்தா வ இஷ்ரூன் என்று சொல்ல வேண்டும். சரி, 22 என்பதை ஆண்பாலில் சொல்லுகின்ற பொழுது இஸ்னானி. ஒருவேளை அதற்கு முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள் நசபுஜருடைய விஷயமா இருந்துச்சுன்னா இஸ்னைனி என்றும் வரும், அல்லது இஸ்னைனி என்று என்ன செய்யும் வரும் நசபுஜருடைய காலத்தில். நம்ம பொதுவாக நண்பராக சொல்லுகின்ற போது நாம் என்ன செய்யணும்னா அந்த ரஃபோடைய காலத்தில் தான் என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்ப இஸ்னானி என்பது வந்துடணும். அதுக்கடுத்து வ இஷ்ரூன், வ இஷ்ரூன். பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது 22 இஸ்னதானி வ இஷ்ரூன், இஸ்னதானி வ இஷ்ரூன். 23 ஆண்பாலாக சொல்லுகின்ற பொழுது சலாசும் வ இஷ்ரூன். பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது சலாசத்தும் வ இஷ்ரூன். அதே போன்று 24 ஆண்பாலாக சொல்லுகின்ற போது அர்பஉம் வ இஷ்ரூன். பெண்பாலாக சொல்லுகின்ற போது அர்பஅத்தும் வ இஷ்ரூன். 25 ஆண்பாலாக சொல்லுகின்ற போது ஹம்சும் வ இஷ்ரூன். ஹம்சுன் அந்த சீனுக்கு வந்து என்ன செய்யணும்? லம்மத்தைன் என்ன செய்யணும்? வரணும். தன்வீன் என்ன செய்யணும்? வரணும். ஹம்சும் வ இஷ்ரூன். பெண்பாலாக சொல்லுகின்ற ஹம்சத்தும் வ இஷ்ரூன். அதே போன்று 26 சொல்லுகின்ற போது ஆண்பாலாக சித்தும் வ இஷ்ரூன். பெண்பாலாக சித்தத்தும் வ இஷ்ரூன். 27 ஆண்பாலாக சொல்லுகின்ற பொழுது சபஉம் வ இஷ்ரூன். பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது சபஅத்தும் வ இஷ்ரூன். 28 ஆண்பாலாக சொல்லுகின்ற பொழுது சமானியும் வ இஷ்ரூன். பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது சமானியத்தும் வ இஷ்ரூன். 29 ஆண்பாலாக சொல்லுகின்ற பொழுது திஸ்உம் வ இஷ்ரூன். பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது திஸ்அத்தும் வ இஷ்ரூன். தய்யிப், இது வந்து எப்போ அப்படின்னா நாம் எண்களாக மட்டும் சொல்லுகின்ற போது ஆண்பால் வடிவத்திலும் சொல்லலாம், பெண்பால் வடிவத்திலும் சொல்லலாம். நம்ம 1-2க்கு சொன்னது மாதிரி தான் இது. ஆண்பால் வடிவத்திலும் சொல்லலாம், பெண்பால் வடிவத்திலும் என்ன செய்யலாம் சொல்லலாம். அதை பற்றி தவறில்லை. ஆனால் எண்ணப்படும் பொருளோடு இந்த எண்ணிக்கையை இணைத்து எழுதுகின்ற போது எது மாறும் அப்படின்னு சொன்னா, இந்த முதல் பகுதி இருக்கா இல்லையா, இதுல உள்ள முதல் பகுதி வாஹித் இஸ்னான் சலாசங்கிற அந்த முதல் பகுதி எண்ணப்படும் பொருளுக்கு தக்கவாறு ஆண்பாலாகவோ அல்லது பெண்பாலாகவோ என்ன செய்யும்? மாறும். அப்பொழுதுதான் மிக கவனமாக என்ன செய்யணும்? கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது ஆண்பாலாக மாறும், எப்பொழுது பெண்பாலாக மாறும் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். அப்ப இதுல இந்த விஷயத்துல இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 21 29 வரைக்கும் இருக்கின்ற அந்த எண்களை எழுத்தாக எழுதுகின்ற போது அதுக்கு ஆண்பால் வடிவம், பெண்பால் வடிவம் என்று இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்பால் வடிவம் எப்படி எழுதணும்? நம்ம 1 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை ஆண்பாலா எழுதணுமா இல்லையா, அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? வாவ் என்பதை போடணும். போட்டு என்ன செய்யணும்? அந்த 20 என்பதை கொண்டு வந்து விட வேண்டும். அப்ப வாஹிதும் வ இஷ்ரூன். பெண்பாலாக எழுதுகின்ற போது அந்த பெண்பால் வடிவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வாவை அதுஃபுடைய வாவை போடணும். அதுக்கடுத்து இஷ்ரூன் என்பதை என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். பெரும்பாலும் இதை நாம சொல்லுகின்ற பொழுது ரஃபுடைய காலத்தில் தான் சொல்லுவாங்க. வாஹிதும் வ இஷ்ரூன, ரெண்டுமே ரஃபுடைய காலத்து தான். அப்ப இந்த அடிப்படையில் தான் 21 29 வரைக்கும் உள்ள எண்களை நாம் சொல்லவும் எழுதவும் என்ன செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.